கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இப்பொழுதும் இணைந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்முடைய இந்த ஆராதனையில் தேவன் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கும். நம்முடைய ஆராதனையில் தேவன் பிரியப்படவும் நம்ம ஜெபிப்போம். ஒரு தாழ்மையான சிந்தையோடும் பயபக்தியோடும் கர்த்தரை பணிந்து கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கையில் உங்கள் பிரசன்னம் எங்களை மூடவும் நிரப்பவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நடுவில் தேவ ஆவியானவர் அசைவாடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கிற கர்த்தருடைய மகிமை எங்களை நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம். வாரும் ஐயா, உங்கள் பிரசன்னத்தை எங்கள் நடுவில் ஊற்ற வாரும். நிறைவான நீர் வரும் பொழுது குறைவெல்லாம் மாறும். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் தங்கி இருக்க உம்மை வரவேற்கிறோம். அல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி. மீதியான வேலையெல்லாம் கர்த்தர் நடத்த ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென். அல்லேலூயா. வானாதி வானங்களும் கொள்ளாத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அதிசயமானவர் தான் நம்முடைய ஆண்டவர். தேவர்களுக்கெல்லாம் தேவர். He is a God above all gods. Hallelujah. He is the King of kings and the Lord of lords. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள ஆண்டவரை நம்ம இப்பொழுது பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாதப்படி பெரியவரே, நீ உயர்ந்தவர் இயேசுவே ராஜனே. பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, இரக்கத்தில் நீர் ஐஸ்வர்யமே இயேசுவே ராஜனே. கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா, நித்திய திரியேகா நான் பாடுவேன். ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன். ராஜாதி கர்த்தா கருணை சமுத்திரா, நித்திய திரியேகா நான் பாடுவேன். ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன். என்னாலுமே என்னாலுமே ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்விலே உம்மை உயர்த்துகிறோம். எங்க துதியினால உங்க மகிமைப்படுத்துகிறோம். எப்போதுமே உம்மை பாடிடுவேன். என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன். எப்போதுமே என் வாழ்விலே உம்மை உயர்த்திடுவேன். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா, நித்திய திரியேகா நான் பாடுவேன். ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன். என்னாலுமே என்னாலுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.
எப்போதும் நம்முடைய துதிகளுக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுது, ஆண்டவன் செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதுன்னா, வார்த்தையினால விவரிக்க முடியாத காரியங்களை செய்கிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, உங்கள் கண்களால் நீங்கள் அதை இன்னும் பார்க்கவும் இல்லை, உங்கள் காதுகளால் நீங்க கேட்டு உணரவும் இல்லை. தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிறவைகள் அப்படிப்பட்டவைகள் தான். அல்லேலூயா. அதனால விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்து, அல்லேலூயா, நம்முடைய பாதைகளிலே நமக்கு உடன் வந்து தடைகளெல்லாம் மாற்றி அடைய முடியாத காரியங்களை நம்ம அடையும்படி செய்கிற இந்த கர்த்தரை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். பெரியவரை ஆராதித்து நம்ம உயர்த்துவோம். அல்லேலூயா. விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது, விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. நம்ம அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிற மக்களுடைய முன்னாடி நம் தலை நிமிர்ந்து வாழச் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுது, வெட்கப்பட்ட தேசத்துல நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வாழ வைக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. எதிர்ப்புகளையும் எதிராளிகளையும் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆதரிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே, அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே, நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் காத்திடும் அஸ்திவாரம் அவரே, நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் காத்திடும் அஸ்திவாரம் அவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே. அழைத்தார் என்பது அதிசயமே. எவ்வளவு பெரிய அதிசயம்! யாருமே நம்பா என்னை நம்பினாரே, என்னையும் அழைத்தார் என்பது
அதிசயமே யாருமே நம்பா என்னை நம்பினாரே. நான் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே. என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே, இயேசு காரணரே, உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே, 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 இயேசு காரணரே, என் உயர்வுக்கெல்லாம் முற்றிலும் காரணரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, பெரியவரே, அழைத்தவரே, சிறந்ததை செய்கிறவரே, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உயிரான இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் உயிரினில் கலந்திருக்கிற எங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை கொஞ்ச நேரம் உயர்த்துவீங்களா? அந்த மென்மையான தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, உங்கள் நடுவில் அசைவாடுகிற ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து, ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் தந்து நிரந்தரமாக வந்து உயிரினில் உயிராக கலந்தீரே. மாமல் காப்பவர், மகிமையில் சேர்ப்பவர், வல்லமை உள்ளவர் நீரொருவரே. நித்திய ஜீவன் தந்து நிரந்தரமாக வந்து உயிரினில் உயிராக கலந்தீரே. வலுவாமல் காப்பவரே, மகிமையில் சேர்ப்பவரே, வல்லமை உள்ளவர் நீரொருவரே. உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் நான் ஆறுதல் அடைவேன். உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் நான் ஆறுதல் அடைவேன். ஆராதிப்பேன் உம் நாமத்தை, உயர்த்துவேன் உயிருள்ளவரை. வாழ்நாளெல்லாம் உம் நாமத்தை உயர்த்துவேன் என் இயேசுவே. வாழ்நாள் எல்லாம் உயர்த்துகிறோம். எங்க உயிரினும் கலந்திருக்கிற ஆண்டவரை உயர்த்துகிறோம். மேன்மை உள்ளவரை ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரை ஆராதிக்கிறோம். தூயரே, பரிசுத்தரே, வல்லமையுடையவரே, எங்கள்
நேச மனவாளரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ரபல ஷமலதரலி அந்தரோ. அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமா? ஜீசஸ் ஹல்லேலூயா. உயிரினில் உயிராக என்னில் கலந்தீரே. எத்தனை பேர் ஆண்டோட பிரசன்னத்தை உணர்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய உயிரினில் உயிராக கலந்திருக்கிற ஆண்டோட பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர முடிகிறது? உயிரினில் உயிராக கலந்தவரே எங்கள் இயேசுவே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எங்கள் வாழ்வில் தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கிறீங்கப்பா. இடைவிடாமல் காக்குறீங்க சுவாமி. கைவிடாமல் பிடித்து கொள்கிறீங்க ஆண்டவரே. இமைப்பொழுது கூட மறவாமல் இருக்கிறீங்களே சுவாமி. ஹல்லேலூயா. உயிரினில் உயிராக என்னில் கலந்தீரே. திருப்பி உயிரினில் உயிராக என்னில் கலந்தீரே. உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வே. உந்தன் மடியில் நான் ஆறுதல் அடைவேன். உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன். உந்தன் மடியில் நான் ஆறுதல் அடைவேன். ஆராதிப்பேன் உம் நாமத்தை, உயர்த்துவேன் உயிருள்ளவரை. வாழ்நாளெல்லாம் உம் நாமத்தை உயர்த்துவேன் என் இயேசுவே. ஹல்லேலூயா. நீர் வாழ்க 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 என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் வாழ்க வாழ்க என்று சொல்லி உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் துதிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை வேளையில் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு வர ஆண்டவர் கொடுத்திருக்க பெரிய கிருபைக்காக, சிலாக்கியதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எரேமியா 42ஆம் அதிகாரம், 43ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களிலிருந்து இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சுமந்து கொண்டு வருகிறேன். இன்னைக்கு நான் உங்களோடு பேச போகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படிதல். ஆமென். ஒபீடியன்ஸ் டு ரெவலேஷன். ஏன் நம்ம தேவன் நம்மை நோக்கி அனுப்புகிற வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு இந்த அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேச இருக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு கவனமுள்ள இருதயத்தையும் தியானமான ஒரு சிந்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் வார்த்தையை கிரகித்து பெற்றுக்கொண்டு அதன்படி வாழும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பீராக சுவாமி. ஆமென். எரேமியா 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்சம் பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள்.
அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர். ஒரு பெரிய சூழ்நிலை வருகிறது. ஏற்கனவே இருக்கிற தேசத்தில் எதிரி நாட்டினுடைய படையெடுப்பு, நிறைய இழப்புகள், நிறைய ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். அப்போது கொஞ்சம் பேர் தான் மீதி இருக்கக்கூறாங்க. திரளான ஜனங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் போய் கேட்போம், கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்று அறிந்து கொள்வோம் என்று ஆண்டவருக்கு வருகிறார்கள். அப்போது எரேமியா தீர்க்க தரிசனத்தில் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், அவர் சொன்னபடியே நாங்கள் செய்வோம், அதுக்கு கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு எரேமியாட்ட சொல்கிறாங்க. சரி, இதை அப்படியே நம்ம மனதில் நிறுத்திப்போம். எரேமியாவும் சொல்கிறார், நான் உங்களுக்காக நிச்சயமாய் ஜெபிப்பேன் என்று அவர்கள் எரேமியா வந்து ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை ஒன்றையும் மறைக்காமல் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று அவர் சொல்லி அனுப்புகிறத நம்ம இப்போ பார்க்கிறோம். சரி, ஓகே, இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வருவோம். 43ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். நான் அதில் இருக்க 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷனும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்திற்கு அனுப்பவில்லை. கல்தேயர் எங்களை கொன்று போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாரூக் தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். துவக்கத்தில் பார்க்கிறோம், பயங்கர நெருக்கடியான சூழ்நிலை, ஏதாவது ஒரு உதவி வேண்டும், கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரத்தில் முறையிடும்படி போய் நிற்கிறாங்க. அப்போது அந்த தேவ மனுஷனும் ஜெபித்து கர்த்தர் இதை தான் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்து அவர்களிடத்துல கொடுக்கிறார், அவர்களிடத்துல சொல்லுகிறார். அவர் சொல்லி முடித்த பின்பு அவங்க சொல்கிறாங்க, இந்த வார்த்தையை நாங்கள் நம்ப மாட்டோம், இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்க மாட்டோம். எங்களுடைய எதிரிகள், நாங்கள் நல்லா இருக்கணும்னு நல்லா இருப்பதை விரும்பாத எங்களுடைய எதிரிகள் சூழ்ச்சியாக இதை உன்னிடத்துல சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் இதை ஜெபம் பண்ண சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் கீழ்ப்படிவோம் என்பதற்கு ஆண்டவரே சாட்சி அப்படின்னு சொன்ன அதே வாய் இப்போ வேற மாதிரி பேசுகிறது. அதே மனிதர்கள் வேறு விதமாய் பேசுகிறார்கள். அந்த பொல்லாத மக்களோட கூட்டம் கூடிக்கொண்டு ஆண்டவருடைய வெளிப்பாடுகளுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் இந்த வெளிப்பாட்டுக்கு ஏன் எதிர்த்து நிற்கிறார்கள் அதை நான் மெயினாக சொல்கிறேன். எரேமியா 42 நீங்கள் வீட்டில் ஃபுல்லாக வாசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அதிகாரங்கள், ரொம்ப வசனங்கள் இல்லை, 22 வசனங்கள் தான் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு காரியம் புலப்படும். என்ன அப்படின்னா, எரேமியா ஜெபித்து வந்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேசத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை வாழ வைப்பேன். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறாங்களோ அவங்கள குறித்து நீங்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர்களை பார்த்து கொள்வேன், நான் உங்களை வேலி அடைப்பேன், நான் உங்களை செழிக்க பண்ணுவேன், உங்களை திரும்பியும் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். எங்கே? அதே தேசத்தில் இருந்தா. ஒருவேளை
நீங்கள் அந்த பாபிலோன் ராஜாவின் இடத்துல நீங்கள் போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, இல்லை எகிப்தை தேடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே உங்களை தேடி வந்த பட்டயம் அங்கேயும் உங்களை தேடி வரும். 16வது வசனத்தில் போட்டிருக்கு, நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை வந்து பிடிக்கும். நீங்கள் பயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை வந்து பிடிக்கும், அங்கே சாவீர்கள். இப்போ இந்த தேசத்தில் பட்டயம், நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்தினால. இந்த தேசத்தில் பஞ்சம், இந்த தேசத்தில் குறைவு, திரளாக இருந்த ஜனக்கூட்டம் ஒன்றும் இல்லாமல் சிறுத்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடம் இன்னைக்கு இப்படி இருக்கிறது உண்மைதான், ஆனால் என்னுடைய வார்த்தையை நம்பி நீ இங்கே இருப்பாய் என்றால் இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதே இடத்துல நான் உன்னை வாழ வைப்பேன். ஆனால் நீங்கள் எகிப்து ஆசீர்வாதமாக இருக்குது, பாபிலோன் ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு அண்டை நாடுகளுக்கு அங்கே போயிடுவோம், அங்கே போய் நம்ம தஞ்சம் புகுந்துக்கலாம், அங்கே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா, இங்கே உங்களை தேடி வந்த அந்த பஞ்சமும் பட்டயமும் அங்கே உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போது ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற அப்படின்னு சொன்ன ஒரு ஜனக்கூட்டம், இப்போ ஆண்டவர் சொல்கிறார் நீ இங்கே இரு அப்படின்னு. இருந்துட்டு போக வேண்டியது தானே, ஏன் இருக்க பிடிக்கல? அங்கே தான் காரணமே, அங்கே தான் ஒரு பெரிய சூட்சமுமே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவ மனுஷன்றிருந்து கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற வெளிப்பாடு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் இதுதான் நமக்கு சிறந்தது என்று முடிவு செய்து வைத்திருந்தார்கள். தேவனுடைய ஆலோசனை இவர்கள் எடுத்திருந்த முடிவுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையாக இருந்ததுனால அவர்கள் தேவ ஆலோசனைக்கு உடன்பட மறுக்கிறார்கள். அதாவது they were waiting for an answer from God that will align with their own agendas. தாங்கள் தங்களுக்கு என்று திட்டமிட்டிருக்கிற திட்டங்களுக்கு நேராய் ஆண்டவருடைய வார்த்தை அனுகூலமாய் வரும் என்று காத்திருந்தார்கள். வந்த ஆண்டவருடைய வார்த்தை அதிர்ச்சியாய் அவங்களுக்கு இருந்து விட்டது. அதனால கர்த்தருடைய வார்த்தையை இது கர்த்தரிடத்துலேருந்து வரலை அப்படின்னு நிராகரிக்கிற ஒரு எதிர்மறையான கூட்டமாய் மாறினார்கள். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்க. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியமாய் ஜெபிக்கிறோம், ஒரு முடிவுக்காக ஜெபிக்கிறோம், ஒரு நன்மை வர வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கிறோம். ஒரு பொருளாதார ஒரு பிரேக் த்ரூ, ஒரு உறவு, ஒரு திருமண காரியம், இப்படி நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது மனிதனுடைய இயல்பு அதுதான். நம்ம ஆண்டவரோட பிரசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய கூட்டல் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு சில முடிவுகளை நம்ம எட்டியிருப்போம். அப்படி சில கணக்கு வழக்குகளை போடுவதும் திட்டமிடுவதும் தவறு கிடையாது. அந்த திட்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு, ஆண்டவரே நான் திட்டமிட்டிருக்கிறேன், ஆனாலும் உங்கள் சித்தம் என்ன, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, உங்களுடைய எதிர்கால திட்டத்தின்படி, எங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற அற்புத திட்டத்தின்படி நாங்கள் என்ன செய்ய நீ விரும்புகிறீங்க, இதெல்லாம் கேட்பதற்கு நம்ம உடன்படுவோம் என்றால் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தில் உள்ளவைகளை வெளிப்படுத்துவார். ஆமாம், நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு அஜெண்டா போட்டு வச்சுட்டு அந்த அஜெண்டாவுக்கு ஆண்டவருடைய அப்ரூவல் வர்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போகிறோம், உங்கள் போதகர்கிட்ட போகிறீங்க, ஒரு ஊழியக்காரத்தை ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும் உங்கள் மைண்டு, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதை கரெக்டாக ஆண்டவர் சொல்லிடணும் அப்படின்ற மனநிலைமையோடு போகிறோமே தவிர, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிவோம், இது வேண்டானா விட்டுறலாம், செய்யினா செய்யலாம், காத்திருனா காத்திருக்கலாம் அப்படின்ற எத்தனை பேர் மனதை திறந்ததாய் வைத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறோம்? இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆம் என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு நாம் இருப்போம் என்றால், நான் சொல்கிறேன், நம்முடைய எதிர்காலத்தை அறிந்த ஆண்டவர் அதற்கேற்ற வழியில் நம்மை நடத்துவார். இப்போ இந்த சம்பவத்தில் பார்க்குறோம், ஒரு கூட்டம் அந்த எதிரிகளுடைய அந்த பொல்லாத மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டு பாபிலோனுக்கு போயிட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க. அங்கே போய் பஞ்சத்தாலும் பட்டயத்தாலும் அவர்கள் மடிந்து போகிறார்கள். பாபிலோனின் ராஜா எகிப்தை மேற்கொண்டு அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுகிறான்.
ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் பேர், இந்த தீர்க்கதரிசி உட்பட கொஞ்சம் பேர் அந்த சொந்த பூமியிலே இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களை கர்த்தர் அதே தேசத்தில் வாழ வைத்தார். யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனைய. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்தவர்கள், இப்போ பட்டயம் இருக்குது, இப்போ அழிவு இருக்குது, ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீ இங்கே இருன்னு. அப்போ நம்ம எதை நம்புவது? பட்டயத்தும் அழிவையும் பார்க்க வேணாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இங்கே இருப்போன்னு இருந்தாங்க பாருங்க, அவர்களை கர்த்தர் செழிக்க செய்தார். திரும்பியும் சொல்கிறேன், அப்போ ஆண்டவர் ஏன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் அப்படின்னா, அவர் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் என்ற வெளிப்பாட்டை கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு நடக்கிறது தெரிகிறது, நேற்று நடந்தது தெரிந்திருக்கிறது, நாளை நடப்பதை கர்த்தர் ஒருவரே அறிவார். நம்ம வாழ்க்கையின் பாதைகளை நடத்தி கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் நாளைய தினத்தில் உலகம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் மனதில் வச்சு தான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை, ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுப்பார் என்றால், நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற பிளான் படி அது அலைன் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு அது ஒரு நன்மைக்காக இருக்கும், ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் சொல்லுவார் என்ற கீழ்ப்படிதல் இருக்கும் என்றால், வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இருக்கும் என்றால், நீங்கள் நம்பவே முடியாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நம்பவே முடியாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்க? பாஸ்டர், நான் இப்போவே ரிசைன் பண்ண போகிறேன், என்னால் இந்த ப்ரெஷர் தாங்க முடியல. ரிசிக்னேஷன் இமெயிலெலாம் அடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு அந்த சென்ட் பட்டன் மட்டும்தான் அமுத்தல. கால் பண்ணுறாங்க, அழுறாங்க, அவ்வளோ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, பயங்கர ப்ரெஷர், என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் சொன்னேன், சரி அவசரப்படாதம்மா, ஜோம் பண்ணலாம். ப்ரே பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் போகக்கூடாது, இதே கம்பெனியில் தான் இருக்கணும். அவங்க ரெசிக்னேஷன் கொடுக்குற நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆனால் ஏதோ அவங்களுக்கு ஒரு ஆவியின் ஏவுதல் ஜோம் பண்ணணும்னு தோணுனால கால் பண்ணாங்க. உடனே ஜோம் நான் கத்த சொல்ல, இரு, நீ அங்கே தான் இருக்கணும். நான் சொன்னேன், நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு, நம்ம கீழ்ப்படிவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எப்படியோ மனது கல்லாக்கிக்கிட்டு அவங்க அந்த முடிவை மாற்றி கொண்டார்கள். ஒரு திருப்பியும் காரியங்கள் உடனேலாம் மாறல, கடினமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு 3 மாதத்தில் திடீர்ன்ற ஒரு மாற்றம் அந்த கம்பெனியில் நடந்துட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்டில் திடீர்னு ஒரு திருப்பு முனை, ஒரு பெரிய நியூ ப்ராஜெக்ட் அவங்க கம்பெனிங்க வந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பெரிய வேலையை ஹேண்டில் பண்ணணுன்னா இவங்களால தான் முடியும், இவங்க கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அந்த தலைவர்களுக்குள்ள, அந்த டைரக்டர்ஸ்குள்ளெல்லாம் பேசி ஒரே இரவில் இந்த மகள் இருந்த அந்த ஸ்தானத்திலிருந்து இன்னும் ஒரு மேன்மையான ஸ்தானத்திற்கு, இதை விட ஒரு பெரிய ரோலுக்கு ஒரே இரவில் ஆண்டவர் மாற்றம் அடைய செய்தார். அன்னைக்கு மட்டும் அவங்க ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேன்மை, அந்த உயர்வு எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போயிருப்பார்கள். இன்றைய தினம் நமக்கு தெரியும், நாளே அறிந்தவர் கர்த்தர். அதனால தான் சொல்கிறேன், யூ ஹாவ் டு பி ப்ரூடென்ட் இன் ஒபேயிங் டு த ரெவலேஷன்ஸ் ஃப்ரம் காட். இந்த மாதிரி சாட்சிகள் என்னால் நிறைய சொல்ல முடியும். ஆனால் இதை சொல்லி நான் முடிவு செய்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறார் அப்படின்னா உடனே கீழ்ப்படிங்க. ஒரு வாழ்க்கை துணையை குறித்து ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னமோ நடத்துங்கன்னு ஜெபிக்கிறது வேற. யாரோ ஒரு நபரை மனதில் வைத்து கொண்டு ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னன்னு கேட்டுட்டு, ஆனால் இது தேவ சித்தம் இல்லைன்னு சொன்னால் உங்களால் அதுக்கு கீழ்ப்படிய முடிகிறதா? ஆண்டவருக்கு நாளைய தினம் தெரியும், ஆண்டவருக்கு உங்கள் எதிர்காலம் தெரியும், நீங்கள் எப்படி இருக்கணும், எங்கே இருந்தால் நல்லா இருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இது வேண்டாம் அப்படின்னா அதை வேண்டான்னு விட்டுருங்க.
இது வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இதை நம்ம பிடித்து கொள்வோம். நீ தங்கி இரு, நீ தரித்திரு, எழுந்து புறப்படு. என்ன வெளிப்பாடு கொடுத்தாலும் இம்ப்ளிசிட்டா ஒபே பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க? நான் சொல்றேன், அந்த வெளிப்பாடை கத்தர் கொடுப்பது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். அந்த வெளிப்பாடை கத்தர் கொடுப்பது நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அப்படின்றத நீங்க மறந்து போயிடாதீங்க. நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவர் நம்மை நேசிக்கிற அன்பு அப்பா, ஹீ இஸ் அவர் ஃபாதர், நல்ல தகப்பன். நமக்கு நம்ம மீனை கேட்டால் தேளை கொடுக்கவே மாட்டார். நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவனா, தன்னை விட தன் பிள்ளைகள் இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கணும் என்று விரும்புகிறவர். உங்களை ஒடுக்கவும் உங்களை சிறைப்படுத்தவும் அவர் விரும்புகிற கர்த்தர் அல்ல. இன்னைக்கு அவர் சொல்லுகிற தீர்மானங்கள், இன்றைக்கு அவர் உங்களுக்கு வகுத்து கொடுக்கிற வழிகள், the paths that he paves for you, maybe it could be difficult to tread upon. ஒருவேளை நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் எதிர்காலத்தை தன் மனதில் வைத்து இன்றைக்கு உங்கள் வழியை வகுத்து வைத்திருக்கிறார். Your future shall be blessed if you are able to take a decision to obey to the voice of God today. வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. நினைக்காத அற்புதங்கள், எதிர்பாராத நன்மைகள், நீங்கள் நம்பவே முடியாத அதிசயங்களால் உங்கள் வாழ்க்கை நிரம்பும் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, இன்றைக்கும் நீர் பலரோடு உங்கள் இருதயத்தில் உள்ளவைகளை பேசியிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற வார்த்தையின்படியே நீ சொன்ன காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களும் அதுக்கு இசைவாய் தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. Help them to be obedient to the revelations that you bring in their lives. Lord, help them to discern your voice and be obedient to your voice. And Lord, I pray, இன்னைக்கும் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்குறாங்களோ, தங்களுக்கு பிடிச்சிருந்த காரியத்தை கூட சரி ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லிட்டா விட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்களோ, அல்லேலூயா, தங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட இது கர்த்தர் செய்ய சொன்னனால நான் செய்கிறேன் அப்படின்னு கீழ்ப்படிந்து அன்போடு செய்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையெல்லாம் திருப்பு முனைகளால் நிரம்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அற்புத சாட்சிகளாக இவங்களை மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஒரு கீழ்ப்படிதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் பேசியிருப்பார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஜெபிக்க ஆலோசனை சொல்ல நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர்ஸ்க்கு இமெயில் ஐடிக்கு ப்ளீஸ் டூ ரைட் டு அஸ். வில் பி ஜாய்ஃபுல் டு ரீச் அவுட் டு யூ அண்ட் ப்ரே ஃபார் யூ. சாட்சிகள் இருந்தால் எங்களுக்கு சொல்ல மறந்துடாதீங்க. ஸ்டே இன் டச். மே த லார்ட் bless you.